ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 சீசனில் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா, எல்எஸ்ஜி விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தான் நடக்க போகுது. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் நடக்க போகுது. இது வந்து விக்கெட் கீப்பர்களுக்கு இடையிலான மோதலாக இருக்க போகுது. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த அணிகளுக்கு இடையிலான வெற்றி மட்டும் கருத போவதில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த போட்டியில் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து T20 வேர்ல்டு கப்புக்கும் இடம்பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக பேச்சு அடிபட்டுருக்கு. ஸோ கேஎல் ராகுல் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் கம்மியாக ஆடுறதுனால அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து கேஎல் ராகுல் இடம்பெறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு நிரம்ப இருக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து கேஎல் ராகுலை வந்து மிக பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து கேஎல் கிளாசி ராகுலாம் பிடிக்கும் அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போன் பண்ண கேட்டுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைய வெற்றி ரிஷப் பண்ட்டுக்கான வெற்றியாக இருக்க போதா இல்லை நம்ம கேஎல் கிளாசி ராகுலுக்கு வெற்றியாக இருக்க போதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போன் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த டீமில் வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்து மயங்க் யாதவுக்கு பதிலாக யாராவது கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக யார் வருவாங்க எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல. அதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன். மயங்க் யாதவோட காயம் வந்து பெரிய அவ்வளோ இருக்க போகிறதில்ல. சில மேட்சுகளுக்கு தான் அவர் ஓய்வில் இருக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய காயம் சீக்கிரமாக குணமாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.